இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை அங்கீகரித்திருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் தான் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சின்னு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கி இருக்கிறதா அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் பாலு சொல்லியிருக்காரு. கடந்த சில தினங்களுக்கு முன்ன அன்புமணி நடத்திய பொதுக்குழு தீர்மானங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. இதே போல ராமதாஸ் தரப்பு பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுகளும் அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. இதுக்கிடையே அன்புமணி நடத்திய பொதுக்குழுவை தான் தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளதா அவர் குறிப்பிட்டிருக்கார். கட்சி ரெண்டா பிரிஞ்சதுல இருந்தே இளைஞர்கள் எல்லாருமே அன்புமணி பக்கமும் மூத்தவர்கள் எல்லாருமே ராமதாஸ் பக்கமும் நிக்கிறாங்க. இரண்டு தரப்பா இருந்ததால கட்சி யாருக்கு சொந்தம்ன்றத முடிவு செய்ய 3 விஷயங்கள் இருக்கு. 1 தொண்டர்கள், 2வது தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம், 3வது நீதிமன்ற தீர்ப்பு. இதுல தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம் அன்புமணி தரப்புக்கு கிடைச்சிருக்குன்னு பாலு சொல்றதால கட்சியினோட கொடி, சின்னம், பெயர் ஆகியவற்றை அன்புமணி தான் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு. இதே போல அன்புமணியை தலைவரா ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டுமே பாமக சார்பில் போட்டியிட முடியும்னு சொல்லியிருக்காரு பாலு. இதனால தொண்டர்கள் அன்புமணி பக்கம் வருவாங்கன்றது தெரிய வருது. ஒருவேளை அப்படி பெரும்பாலான தொண்டர்கள் வந்தா ராமதாஸ் தரப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அன்புமணி தரப்புல பார்க்கும்போது அவர் பக்கம் 3 எம்எல்ஏக்களும் அதிகமான மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் ஆதரவா இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. குறிப்பா அதிகமான மாவட்ட செயலாளர்கள் அவர் பக்கம் இருக்கிறதாலேயே அன்புமணி தரப்பு நிர்வாகிகளை நீக்கிட்டு தன்னுடைய ஆட்களை ராமதாஸ் நியமனம் செய்தார். ஆனாலும் 3வதா இருக்க விஷயத்தை ராமதாஸ் தரப்பு தீவிரப்படுத்தலாம். அதாவது கட்சியை மீட்க சட்ட போராட்டங்கள் நடத்தலாம். அப்படி நடத்தினா அதுல வர்ற தீர்ப்பால கட்சியினுடைய உரிமை யாருக்குன்றது தீர்மானமாகும். தேர்தல் ஆணையத்தின் முடிவுகள் தேர்தல் ஆணையத்துல இருந்து அதிகாரப்பூர்வமா வராத நிலையில சட்ட நடவடிக்கைகள் மூலம் ராமதாஸ் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை துவங்குவார்னு எதிர்பார்க்கப்படும்.